இடங்களிலே ஒரு நிமிடம் நம்மளை தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஆவியானவரே எங்களோடு அசைவாடும் என்று கேட்க போகிற இந்த கூட்டத்தின் ஆரம்பத்தில் தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆவியானவரே, நம்ம எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்க போகிறோம். வசனம் சொல்லியிருக்கிறது, எங்கு ஆவி உண்டோ அங்கு விடுதலை உண்டு. வசனம் சொல்லியிருக்கிறது, எங்கு தேவ பிள்ளைகள் இணைந்து தேவனை ஆராதிக்க ஆரம்பித்திருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். நிச்சயமா இந்த உபவாச கூடுகையில் உங்களை சும்மா அனுப்புகிற தேவன் அல்ல, உங்களை வேறு மனுஷனாய் மாற்றும்படியாய் தேவன் பிரதானமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில். ஆவியானவரே, எங்களை நீர் வழி நடத்தும் அப்பா. எங்கள் துக்கங்களை மாற்றும், எங்கள் துயரங்களை மாற்றும், எங்கள் வியாகுலங்களை மாற்றும் தகப்பனே. எங்களுடைய நெருக்கங்களை மாற்றி போடுகிற தேவன் நீர். இயேசுவே, ஹல்லேலூயா, 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 ஹல்லே. முடிந்த எல்லா தேவ பிள்ளைகளும் சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லே. நல்லா கரங்களை தட்டி கரம் பிடித்து நடத்துவா, கண்மாலை மேல் நிறுத்துவா. சேர்ந்து சொல்றீங்களா? கரம் பிடித்து நடத்துவா, கண்மாலை மேல் நிறுத்து. இன்னும் சத்தமா கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லே. நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போமா? இந்த காலை நேரத்தில் நம்மோடு ஆசீர்வாடுகிற தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லே. இன்னும் சத்தமா மார்போடு ஆணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பா. சேர்ந்து சொல்லுங்களேன். மார்போடு அணைத்துக் கொள்கிற தெய்வமே, மனக்கவலை தீர்ப்பா. சேர்ந்து சத்தமா சொல்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் ஆசீர்வாடுவார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஸ்தானத்தில் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு விஷயம் எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஆவியானவரே, சத்தமா சொல்லுங்க. இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் தேவ மகிமை நம்மோடு உலாவிக் கொண்டிருக்கிறது. ஒருவராய் பெரிய அற்புதங்களை செய்கிற தேவன் நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். இனி நீங்கள் தீங்கை காணுவதில்லை, இனி உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வருவதில்லை. உங்கள் கட்டுகளை நிர்மூலமாக்குற தேவன் நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு விஷயம் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆவியானவரே, மீதியான நேரம் முழுவதும் தேவ மகிமை, தேவ பிரசன்னம், உங்களுடைய வல்லமை இந்த இடம் முழுவதும் ஆளுகை செய்யட்டும் அப்பா. எங்களை முழுவதுமாய் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்யும், அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். கரங்களை மேல உயர்த்தி சத்தமா சொல்லுமா? ஹல்லேலூயா. வசனம் சொல்லியிருக்கிறது, எங்கு ஒன்றோ இரண்டு பேர் நாமத்தினால எங்கே கடந்து வந்தாலும் நான் அவர்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவனாக இருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட்டத்தை பார்த்து வர்ற தேவன் அல்ல, ரெண்டு பேர் தேவனை ஆராதிச்சாலும் அவர்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள், ஹல்லேலூயா. கொடுத்திருக்கிற பாடல் தாளே சில பாடல்களை நாம் கரங்களை தட்டி பாடி தேவ நாமத்தை நாம் மகிமை பாராட்ட போகிறோம். 7வது பாடலை பாட போகிறோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு,
மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. நாம் இணைந்து தேவனை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுதே நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை. எத்தனை பேருக்கு இந்த பாடலை தெரியும்? கொஞ்சம் கரங்களை தூக்குங்களேன். பரவாயில்ல, தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல. முதல் முறை நான் பாடுகிறேன், 2வது முறை பாடும் பொழுது என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை பலப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் அப்பா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. சொல்லுங்க. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம். கொஞ்சம் கை தட்டுவோமா? மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். கட்டுகள் முறியும். நான் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. கரங்களை தட்டி அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு. சத்தமா அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம். கரங்களை 2 தட்டி சொல்லுங்க. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுவோமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. கடும் வியாதிகள் அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. இந்த வியாதியின் முடிவு உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. கொஞ்சம் கைகளை தட்டுவோமா? சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நல்ல கரங்களை தட்டி அவர் நாமம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்புறீங்க? அவர் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. தங்கச்சி கொஞ்சம் வாங்கம்மா. அந்த பாட்டுத்தாள் மாத்திரம், பாட்டுத்தாள் இல்லாதவர்கள் கரங்களை கொடுங்க. நிச்சயமா அவங்களும் சேர்ந்து பாட அது அவர்களுக்கு வசதியாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க சத்தமா ஹல்லேலூயா. காலை நேரத்தில் நாம் சேர்ந்து இணைந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். அவருடைய நாமத்தை சொல்ல போகிறோம். நிச்சயமாக
இந்த இடத்தை விட்டு வெளியே போகும் பொழுது நம்முடைய பாரங்களை அவர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பாடல் தாளை பெற்றுக்கொள்ளுங்கள். பாடல் தாளிலே 7வது பாடலை நாம் இணைந்து பாட போகிறோம். இதே பாடலை நம்ம ஒரு முறை கூட சேர்ந்து பாட போகிறோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, அந்த நாமத்துடைய பேர் இயேசு கிறிஸ்து. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்ந்து கரங்களை தட்டி பாட வாஞ்சியா இருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? ஆமென். நல்ல கை தட்டி நல்ல சத்தமா உற்சாகமா பாடி கர்த்தரை ஆராதிப்போமா? Come on church. தேவனை உயர்த்த போகிறோம். அவர் நல்லவராக இருக்கிறார். நாமத்தை சொல்லி பாடுவோமா? ஆமென். ஆமென். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம். சொல்லுங்க. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமை. இன்னும் சத்தமா சொல்லுவோமா? வானத்திலும். எல்லா தங்கச்சிமா கரங்களை தட்டி பாடுங்க. இன்னும் சத்தத்தை உயர்த்தி. வானத்திலும் வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம். நல்ல கரங்களை தட்டி மனுஷருக்குள்ளே வேறொரு சத்தமா சொல்லுவோமா? அவர் நாமம் இயேசு. இன்னும் கரங்களை தட்டி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. சொல்லுங்க. அவர் நாமத்தில். ஆமென். அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்ல. சத்தமா. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம். நல்ல கரங்களை ரெண்டையும் தட்டி அவர் நாமம். நல்ல சத்தமா கரங்களை தட்டி சொல்லுங்க. அந்த நாமத்தை உயர்த்துவோமா? ஆமென். அவர் நாமம் இயேசு. எல்லாரும் கரங்களை தட்டுங்களே. கொஞ்சம் உற்சாகமா தான் கர்த்தரை பாடுவோமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. Thank you Jesus. இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள், அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வீனை கட்டுகள் விசுவாசத்தோடு நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வீனை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. சத்தமா. நாம் விடுதலை அடைவதற்கு வேறு நாமம். நல்ல கரங்களை தட்டி அவர் நாமம் இயேசு. Come on church. தேவனை உயர்த்துவோமா? அந்த காலை நேரத்துல அந்த நாமத்தை சொல்லுவோமா? நாமம் இயேசுக்கு. நல்ல கரங்களை ரெண்டி தட்டி Thank you Father. இன்னும் சத்தமா. அவர் நாமம் இயேசுக்கு. சத்தமா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. Thank you Lord. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையா. சொல்லுங்க. அவர் நாமத்தில் அற்புதம். இன்னும் சத்தமா. நீங்க மட்டும் பாடுறீங்களா? அவர் நாமத்தில். அவர் நாமத்தில் தீமையானாலும். இன்னும் சத்தமா. அவர் நாமத்தில். அவர் நாமத்தில். நல்ல கை தட்டி பாடுங்க. நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்ல. கை தட்டி. நாம் காரியம் வாய்ப்பதற்கு வேறு நாமம். நல்ல சத்தமா. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க சொல்லுங்க வாய்களை திறந்து. இயேசுவே. ஆமென். அல்லேலூயா. ஆனந்தமே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆனந்தமே. அல்லேலூயா. சத்தம்.
you Father. Amen. ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இரு. நெருக்கங்கள் வந்தாலும் துதிப்பேன். இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை. சொல்லுங்க சத்தமா. இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவு. நல்ல கரங்களை தட்டி உன்னத தேவன் எனது அடைக்கலம். நல்ல ரெண்டு கரங்களை தட்டி சத்தமா அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. வாய்களை திறந்து சொல்லுங்க அல்லேலூயா. ஆனந்தமே. இன்னும் பலமா ரெண்டு கரங்களை தட்டி ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன். I will worship you Lord. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் எப்பொழுதும் துதித்துக் கொண்டே இருப்பேன். சத்தமா சொல்லுங்க துதிப்பேன் துதிப்பேன். எத்தனை வியாதிகள் வந்தாலும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இரு. சத்தமா சொல்லுங்க துதிப்பேன் துதிப்பேன். ஓ ஹalleluya. நான் துதிப்பேன் துதிப்பேன். கடைசியா ஒரு முறை சொல்லுமா. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு. நல்ல கை தட்டி பாடுங்க. நல்ல ரெண்டு கரங்களை தட்டி வாய்களை திறந்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நல்ல ரெண்டு கரங்களை தட்டி நல்ல ரெண்டு கரங்களை சத்தமா தட்டி நல்ல உற்சாகமா எவ்வளவு சத்தமா தட்ட முடியுமோ அவருடைய நாமத்தை உயர்த்தி நல்ல சத்தமா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. நல்ல உற்சாகமா சொல்லுங்க ஹalleluya. இன்னைக்கு தேவனுடைய நாமத்தை நீங்க சொல்ல சொல்ல எத்தனை எரியோ கோட்டை உங்களுக்கு முன்னாடி இருக்கலாம். ஒருவேளை வீட்டுல இருந்து வரும்போது யோசித்திருக்கலாம், என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு வியாதி இருக்குது, இவ்வளவு வியாகுலங்கள், பிள்ளைங்க வாழ்க்கையில இவ்வளவு நெருக்கங்கள், போராட்டங்கள், வீட்டுல எங்க திரும்பி பார்த்தாலும் அழுது கொண்டே இருக்கிறேன் என்று கண்ணீரோடு தேவ சமூகத்துல வந்திருக்கலாம். இங்க தேவனுடைய நாமத்தை நீங்க உயர்த்த 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 வெளியே இருக்கிற போராட்டங்களை அவர் நிர்மூலமாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்களேன் ஹalleluya. ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாட போகிறோம். பாடல் தாளில 9வது பாடல். ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம். ஹalleluya. இயேசுவே ராஜாதி ராஜாவாம் இயேசுவே. நாம் சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நல்ல கரங்களை ரெண்டு தட்டுவோமா. ஆமென். ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவா. ரொம்ப அழகா பாடுறீங்களே. ஓயாமல். ஆமென். சூப்பர். இன்னும் ஒரு முறை கூட சொல்றீங்களா? ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி. இன்னும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஓயாமல் காலமெல்லாம் ராஜாதி. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. பாடு ஓசன்னா 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 என்று ஓசன்னா ஓசன்னா. come on. hey ஓசன்னா ஓசன்னா. ஆமென். ரெண்டு கரங்களை தட்டி ஓசன்னா ஓசன்னா. சத்துருவை மீதிப்பார் எதிரி அடங்குவார். இயேசுவை ஜெயிப்பார் ராஜரீகம் பண்ணுவார். என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? சத்துரு
துதித்துக் கொண்டீரே. நீயோ கரங்களை தட்டி சத்தமா நீயோ கரங்களை தட்டி துதித்துக் கொண்டீரே. நீயோ கரங்களை தட்டி ஓயாமல் துதிப்போம், ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம். ஆமென். இன்னும் சத்தமா ஓயாமல் ராஜாதி ராஜாவாம் பாடு ஓசனா, பாடு ஓசன்னா ஓசன்னா. நல்ல கைதட்டி பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா. இன்னும் சத்தமா பாடு ஓசன்னா. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுங்க. என்றும் ஓசன்னா ஓசன்னா. யாரும் சும்மா இருக்க கூடாது. ஓசன்னா ஓசன்னா. ஆமென். கட்டுகளை அறுப்பார், சொல்லுங்க கட்டுகளை அறுப்பார். காமங்களை முறிப்பார், சாபங்களை முறிப்பார். வேதனையை மாற்றுவார், வேதனையை மாற்றுவார். புது பலன் தருவார். கை தட்டி கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார். வேதனையை மாற்றுவார், புது பலன் அழிவார். நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டு சொல்லுங்க துதித்துக் கொண்டீரே. ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜ். Come on church, சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போமா. ஓயாமல் காலமெல்லாம் ராஜாதி. ஆமென். இன்னும் சத்தமா ஓயாமல் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தரை ஆராதிப்போமா. அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஓயாமல் துதிப்போம். விண்ணப்பத்தை கேட்பாரே, விண்ணப்பத்தை கேட்பார். சொல்லுங்க கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், அதை நிறைவேற்றி முடிப்பார். விண்ணப்பத்தை விண்ணப்பத்தை கேட்டார், கிருபையை கிருபையை பொழிவார். வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி நிறைவேற்றி முடிப்பார். கரங்களை தட்டி நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டீரே. நீயோ கரங்களை சத்தமா நீயோ கரங்களை உயர்த்தி துதித்து சொல்லுங்க சத்தமா. நல்ல சத்தமா பாடுவோமா. ஓயாமல் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம். ஆமென். இயேசுவே ஓயாமல் காலமெல்லாம் ராஜாதி. இயேசுவே என்றும் ஓயா. எல்லாரும் கரங்களை தட்டி கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போமா. இந்த மாலை காலை நேரத்தில் அவர் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் அதிசயங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய நாமத்தை ஓயாமல் துதிக்க துதிக்க துதிக்க, அவருடைய நாமத்தை ஓயாமல் பாட 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 எல்லா செய்வின கட்டுகள், எல்லா போராட்டங்கள் இந்த காலை நேரத்தில் நிர்மூலமாகி கொண்டிருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக நல்ல கரங்களை தட்டி வாய்களை தந்து துதிக்க ஆரம்பிங்க. துதிக்க 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 எரியோ கோட்டைகள் உடைந்து கொண்டிருக்கிறது. Thank you Jesus. Amen. ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம். நீங்க மட்டும் வாய்களை திறந்து சொல்லுங்க இயேசுவே ஓயாமல் ராஜாதி. கூப்பிடு நீ வாதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ சொல்லுங்க பதிலை தருகிறவரே. நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடும். சத்தத்தை உயர்த்தி ஆவியானவரே கரங்களை தட்டி பாடுவோமா. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள், நல்ல கவலைகளை மறந்து கரங்களை தட்டி கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் சத்தமா. ஆமென். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள்
கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக சத்தமா உள்ளத்தில் வந்திடும், உண்மையாக உண்மையாக தேடுவோர் உள்ளத்தில். நல்ல கரங்களை தட்டி கடைசியா ஒரு முறை கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், நாம் கரங்களை நல்லா தட்டி, ரெண்டு கரங்களை தட்டி எவ்வளவு சத்தமா தட்ட முடியுமா, நல்லா உற்சாகமா அவருடைய நாமத்தை மகிமை பாராட்டுவோமா? ஹல்லேலூயா. வசனம் சொல்லி இருக்கிறது, அவர் பலவீனனை பலவானாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை போயிட்டு வர ஆமென் சொல்லுங்க. எனக்கு எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கஷ்டங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையில எங்க திரும்பி பார்த்தாலும் மனுஷன் இன்னைக்கு சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன், நெருக்கத்தின் வழியாக நடந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு மாற்றம் வராத. வசனம் சொல்லி இருக்கிறது, behold, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் அந்த வார்த்தையை நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல வலது கரங்களை மட்டும் மேல உயர்த்தி, நல்ல வலது கரங்களை எல்லாரும் மேல உயர்த்துங்க. எல்லாரும் நல்ல வலது கரங்களை மேல உயர்த்தி, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசு. இவ்வளவுதான் உங்க சத்தமா? இவ்வளவுதான் நீங்க ஆண்டவரை நம்புறீங்களா? எத்தனை பேர் ஆண்டவரை மனப்பூர்வமா நம்புறீங்க? ரெண்டு கரங்களை நல்லா மேல உற்சாகமா மேல உயர்த்தி சொல்லுங்க, நம்புவே இயேசுவை. இன்னும் சத்தமா நம்புவே, ஓ நம்புவே இயேசுவை, நம்புவே. என் வியாதியை மாற்ற முடியும் இயேசு, என் நெருக்கத்தை மாற்ற முடியும், நம்புவே இயேசுவை. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறவங்கள திரும்பி பார்த்து கேளுங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு ஒரு வார்த்தை கேளுங்களேன். கொஞ்சம் கையை கொடுத்து தான் கேளுங்க, நல்லா இருக்கிறீங்களா? சிலருக்கெல்லாம் திரும்புறதுக்கு மனசே இல்லை, உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் பரவாயில்ல, நான் திரும்பவே மாட்டேன் பிரதர். யார் எக்கேடு கெட்டு நாசமா போனாலும் பரவாயில்ல, நான் யாரை மட்டும்தான் பார்க்க வந்திருக்கிறேன்? ஆண்டவரை மட்டும்தான் பார்க்க வந்திருக்கிறேன். உலகம் அழிந்தாலும் பரவாயில்ல, பக்கத்துல இருக்கிறவங்க செத்து போனாலும் பரவாயில்ல, நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரவாயில்ல, கொஞ்சம் அப்பப்போ முழிச்சிருக்கிறது நல்லதான் கர்த்தருடைய சமூகத்துல. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. கொஞ்சம் பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து கொஞ்சம் சிரிச்சு நல்லா இருக்கிறியாமான்னு ஒரு வார்த்தை கேளுங்க. அடா பாவமே, சோத்திரம். கர்த்தர் இந்த சபையை ரொம்ப அதிகமா ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா தமிழ்ல, ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா இதுக்கு மட்டும் வாய் எப்படி திறக்குதோ தெரியல, இதுக்கு மட்டும் எப்படி வாய் ஓப்பன் ஆகுதோ தெரியல, ரொம்ப அழகா திறக்குது. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை வளருமா, ஆனா பக்கத்துல இருக்கிறவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு இன்னைக்கு மனதில்லாம இருக்கிறோம். கொஞ்சம் உற்சாகமா ஒரு நல்ல கையை கொடுத்து சொல்லுவோமா, இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நல்ல விசுவாசத்தோட கையை கொடுத்து தான் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை கூட அந்த பாடல் தாளில் இருக்கிற பாடல் நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் எங்களை அனலாக்கும், எங்களை அக்கினி ஜுவாலையாக மாற்றிவிடும் பாடல் தாளிலே மூன்றாவது பாடலை நாம் கரங்களை தட்டி பாடி தேவ நாமத்தை நாம் மகிமை பாராட்டுவோம். எத்தனை பேர் கை கொண்டு வந்திருக்கிறீங்க? நல்ல கை தட்டி பாட போறோம். Come on. நல்ல சத்தமா நீங்க தட்டினாதான் பாட முடியும். ஆமென். ஹல்லேலூயா. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. சேர்ந்து சொல்லுங்க, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அடலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. சத்தமா அசைவாடும்
அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையை. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவன் தலை அசைப்பான். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவன் தலை அசைப்பான். நெருப்பாய் இறங்கிடுவான் என் தேவன் நெருப்பாய். எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியே ஆவியே சொல்லுங்க. ஆவியே ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. சத்தமா அசைவா. எல்லாரும் கரங்களை தட்டி அபிஷேகத்துல நிரப்புங்கப்பா. நான் மேலே வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தேவன் நம்மை பின்தொடர்வார். வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தேவன் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார் என் தேவன் மீனை. நல்லா ரெண்டு கரங்களை தட்டி ஆவியே சத்தமா சொல்லுங்க. அந்த ஆவியானவரை வரவேற்போமா? நல்லவரே thank you Lord. Amen. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. நல்ல கரங்களை தட்டி அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. இன்னும் ஒரு முறை கூட அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. இன்னும் சத்தமா வாய்களை திறந்து அசைவா. ஆமென். ஏரி காற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு. சொல்லுங்களேன். ஏரி காற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி. பெண்ணிட்டு பாராமல் முன்னடப்பேன். பெண்ணிட்டு பாராமல் முன்னடப்பேன். அழைத்தவன் கரம் நடத்தும் என்னை. நம்பிக்கையோடு சொல்லுங்க. ஆவியே ஆவி. கரங்களை தட்டி கரங்களை தட்டி அந்த ஆவியானவரை வரவேற்போமா? சத்தமா thank you Holy Spirit. ஆவியே இன்னொரு முறை இயேசுவே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. நல்ல விடுதலையோடு சொல்லுங்க. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. இன்னும் ஒரு முறை கூட அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. இன்னும் சத்தமா அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. கடைசியா ஒரு முறை அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையை. நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி நல்ல சத்தமா ரெண்டு கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமை பாராட்டுவோம். Thank you Jesus. Hallelujah. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த இடத்துல இருந்து வெளியே போகும்போது என் சூழ்நிலைகள் மாறும் நினைக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. சங்கீதக்காரனை குறித்து வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் புஸ்தகத்தில் அவன் கோலியாத்திற்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறான். கோலியாத் அவனை பார்த்து கெர்ச்சித்து கொண்டிருக்கிறான். என்ன தெரியுமா சொல்றான்? இன்னைக்கு பாரு, நான் இன்னைக்கு விழுங்கிருவேன் பாரு. நீ இன்னைக்கு அவ்வளவுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் என்னுடைய கால்களை விழுந்து பணிந்து கொள்வார்கள் என்று பயங்கரமா கெர்ச்சித்து கொண்டிருக்கிறான். ஆனா சங்கீதக்காரன் அவனை ஒண்ணுமே செய்யல. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்றான். இன்றைக்கு இஸ்ரவேலின் தேவன் தான் தேவன் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளும் என்ற விசுவாச வார்த்தையை சொல்லுகிறான். சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. இன்னைக்கு உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிச்சயமா இந்த இடத்துல இருந்து போகும்பொழுது உங்களை சும்மா அனுப்புற தேவன் அல்ல, வேறு மனுஷனாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறான். பலருக்கு நம்பிக்கையே இல்லை போல இருக்கு. கொஞ்சமாவது கையை வைத்து சொல்லுங்க. ஹalleluya. இருக்கடங்களை நாம் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹalleluya. ஓ இயேசுவே,
யாரும் மௌனமாக இருக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து இருக்கிற பலத்தோடு ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. தேவன் கொடுத்திருக்கிற பலத்தோட இயேசுவே உமக்கு நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொஞ்சம் வாய்களை திறந்து, கொஞ்சம் முடிந்த எல்லா தேவ பிள்ளைகளும் கொஞ்சம் வாய்களை திறந்து, நன்றி ஆவியானவரே, இதுவரைக்கும் எங்களை காத்தீரே, இதுவரைக்கும் எங்களை வழி நடத்தினீரப்பா, இது எத்தனை நல்லவர். கொஞ்சம் வாய்களை திறந்து சொல்லுங்களேன், கொஞ்சம் வாய்களை திறந்து தேவ நாமத்தை உயர்த்துவோமா. ஹல்லேலூயா இயேசுவே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உத. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் சொல்ல முடியும், ஆண்டவரே நீர் இவ்வளவு நாள் எனக்கு உதவி இருக்கிறீரப்பா, எல்லா நெருக்கங்கள் என்னை சூழ்ந்து வந்தது, எல்லா போராட்டங்கள் எனக்கு எதிராக வந்தது, நீர் எனக்கு ஒரு நல்ல தெய்வமாக இருந்திருக்கு சொல்லுகிற தெய்வ பிள்ளைகள் மாத்திரம் கரங்களை தட்டி பாடுவோமா. எபினேசரே எபினேசரே, இதுவரையில். சத்தமா சொல்லுங்க, எபினேசரே எபினேசரே. ஆமென் ராஜா. உதவி நீரே இதுவரையில். எத்தனை பேர் கரங்களை கொண்டு வந்திருக்கீங்க? நல்ல கரங்களை தட்டி உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்புக்கு கைத்தட்டி ஆராதனை ஆராதனை. சத்தமா ஆராதனை இயேசுவே, ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே ஏசப்பா. யெகோவா ராஃபா, சொல்லுங்க சத்தமா, அப்படி நாமத்தை உயர்த்துவோமா. சுகம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா, வியாதிகளை மாற்றினீரே ராஜா, சுகம் தந்தி. நல்ல கைத்தட்டி, நல்ல கைத்தட்டி. யெகோவா யெகோவா ராஃபா. இந்த காலை நேரத்துல குடும்பத்துல போராடி கொண்டிருக்கிற வியாதிகள், வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிற வியாதிகளை தேவன் நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறார். யெகோவா ராஃபா சொல்லுங்க. யெகோவா சுகம் தந்தீரே ஓ இயேசுவே. நல்லா ரெண்டு கரங்களை தட்டி உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு ஆராதனை ஆராதனை. நல்ல கைத்தட்டி, நல்ல கைத்தட்டி கர்த்தரை துதிப்போமா. தேங்க்யூ ஃபாதர். ஆராதிக்கும் பொழுது இரும்பு கோட்டைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால போராடி கொண்டிருக்கிற எல்லா சாத்தானுடைய சங்கிலிகளும் இந்த காலை நேரத்துல உபவாச குடுகையில ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும். ஆராதனை ஆராதனை. எல்லா தேவ பிள்ளைகளும் கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆராதனை 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 ஆராதனை. அண்ணாளுடைய வாழ்க்கையில கர்த்தர் விதமாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். எத்தனையோ நெருக்கங்களை கடந்து வருகிறாள், எத்தனையோ போராட்டங்களை கடந்து வருகிறாள். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா, என்னுடைய வாழ்க்கையின் எதிர்கால சூழ்நிலைகள் மாறாதா, இந்த கண்ணீரோடு நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆவியானவர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடுகிற தேவன் அல்ல. நல்ல கரங்களை தட்டி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, நீரங்களை திக்கற்றவர்களாக விடுகிற தேவன் அல்லப்பா, நீர் எங்களுடைய சூழ்நிலையை மாற்றுகிற தேவனாக இருக்கிறீர், விடுதலையை தருகிற தேவனாக இருக்கிறீர். ஹல்லேலூயா.
இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், நொந்துருகி வந்த மக்கள் நேசாவி சத்தமா நொந்துருகி வந்த மக்கள் நேசாவி வீச செய். கரங்களை தட்டி சொல்லுங்களேன், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், நொந்துருகி வந்த மக்கள் நேசாவி வீச செய்யும். கரங்களை தட்டி நொந்துருகி வந்த மக்கள் நேசாவி. நல்ல சத்தமா சொல்லுவோமா, இயேசுவே நீர் நல்லவர். சத்தமா, இயேசுவே நீர் வல்லவர். சொல்லுங்க, இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நொந்துருகி வந்த மக்கள் நேசாவி நேசாவி வீச செய். ஏசப்பா நேசாவி வீச செய். கடைசியா ஒரு முறை நொந்துருகி வந்த மக்கள் எல்லாரும் வாய்களை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். பரிசுத்தரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆமென். மகிமை நிறைந்தவரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கத்தை காண்பிக்கிறவரே நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமே சொல்லாமே ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு உபவாச ஆராதனை வேளையில நான் கடந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பலவிதமான விண்ணப்பங்கள் உண்டு. சில விண்ணப்பங்கள் மற்றவர்களிடத்தில் போய் சொல்ல முடியாது. பலவிதமான நெருக்கத்தின் மத்தியிலே நாம் எல்லாருக்கும் முன்பதாக சிரித்து கொண்டு இருந்தாலும், எல்லாருக்கும் முன்பதாக ஹாப்பியா இருந்தாலும், நம்முடைய அந்தரங்கத்தில் கர்த்தருடைய சமூகத்திலே அழுது கொண்டு ஜெபிக்கிறதான சில காரியங்கள் உண்டு. எதிர்கால வாழ்க்கை நினைத்ததான பயங்கள், நம்முடைய பிள்ளைகள் நினைத்ததான பாரங்கள், என்ன ஆகுமோ என்று சொல்லி பலவிதமான குழப்பத்தின் மத்தியிலே என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் மாறாதா, என்னுடைய வாழ்க்கையில இந்த போராட்டங்கள் மாறாதா, இந்த நிலைமைகள் எப்பொழுது மாறும் என்கிறதான ஏக்கத்தோடு இந்த ஆராதனை வேளையில் நான் கடந்து வந்திருக்கலாம். இந்த உபவாச ஆராதனை கடந்து சென்றால் என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை நடக்காதா என்கிறதான ஒரு ஏக்கத்தோடு நாம் இந்த ஆராதனை கடந்து வந்திருப்போம். வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாக என்ன உண்டு, முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? ஆமென். நாம் அவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு கடந்து வர வேண்டும், நம்பிக்கையோடு கடந்து வர வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சில மரண பயங்கள், நான் செத்து போய் விடுவனோ, என்னுடைய வாழ்க்கையில பலவிதமான வியாதிகள் கடந்து வருகிறது, இந்த வியாதியினால நான் மரித்து போய் விடுவனோ, அது மாத்திரமல்ல பலவிதமான சிந்தனைகளினாலே நினைத்து 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 சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, விடுதலை இல்லை. இப்படிப்பட்டதான இக்கட்டான சூழ்நிலை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லிட்டு ஜெபத்துக்கு நேராக கடன் செல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல ஆமென் சோதரம் சின்ன பசங்க என்ன பண்ணாங்கன்னா விளையாண்டு கொண்டு இருக்கிறாங்க. என்னன்னா கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது பக்கத்தில் அழகான ஒரு தோட்டம் இருக்குது. என்ன இருக்கிறது? சத்தமா சொல்லுங்களா. அழகான தோட்டம். இந்த தோட்டம்
பார்க்கும் பொழுது அங்க என்னன்னா ஒரு ஆரஞ்சு மரம் இருக்கிறது. இதை பார்த்த உடனே அதில் இருக்கிற 2 பசங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆரஞ்சு மரம் ரொம்ப அழகா இருக்கிறது, அந்த மரம் நிறைய அந்த ஆரஞ்சு பழம் அதிகமாக காணப்படுகிறது. உடனே 2 பசங்க என்ன பண்றாங்கன்னா, அப்படியே அந்த தோட்டத்தில் இறங்கி என்ன பண்றாங்க, ஒரு சாக்கு வச்சிருக்கிறாங்க, அந்த மரத்தில் ஏறி அந்த பழத்தை அவங்க பறிக்க ஆரம்பிக்கிறாங்க. பறித்து என்ன பண்றாங்கன்னா, சாக்கில் அப்படியே நிரப்ப ஆரம்பிக்கிறாங்க. நிரப்பும் பொழுது அங்க இருக்கிறதான பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, என்ன பண்றாங்க, சவுண்டு போடுறாங்க, சீக்கிரத்தில் ஓடுங்கன்னா யாரோ வரது மாதிரி இருக்கு அப்படின்னு. உடனே இந்த 2 பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னு அப்படியே அந்த பழத்தை பறிச்சு என்ன பண்றாங்க, அப்படியே அந்த தோட்டத்தை விட்டு அப்படி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓட ஆரம்பிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, 2 பேர் பறிக்கிறாங்க, 2 பேர் அதை எடுத்துட்டு அப்படி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இனி என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பறித்ததான் இந்த பழங்கள் என்ன பண்ண வேண்டும், ஷேர் பண்ண வேண்டும். அப்போ எந்த இடத்துல போய் ஷேர் பண்ணலாம்னு சொல்லும் பொழுது பக்கத்தில் ஒரு கல்லறை தோட்டம் இருக்கிறது. என்னன்னா, யாரும் வராத இடத்துல என்ன பண்ண வேண்டும், ஷேர் பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த சாக்கு என்ன பண்றாங்க, எடுத்துட்டு போய் ஒரு கல்லறை தோட்டத்துக்கு போறாங்க. போகும் பொழுது கேட் இருக்கு, அந்த கேட் வழியாக என்ன பண்ணணும், ஏறி சாடி போக வேண்டும். அந்த கேட் வழியாக ஏறி சாடும் பொழுது அந்த சாக்கில் இருக்கிறதான 2 ஆரஞ்சு பழம் அப்படியே கீழே விழுந்துச்சு. அப்போ ஒருத்தர் என்ன சொல்றேன் தெரியுமா, நம்ம வரும்பொழுது எடுக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, அப்படியே போய் ஒரு கல்லறை தோட்டத்துக்கு மேல என்ன பண்றாங்க, உட்கார்ந்து அப்படியே ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கல்லறை தோட்டத்துக்கு மேல உட்கார்றாங்க, சாக்க திறக்கிறாங்க. ஒருத்தர் என்ன பண்றான், ஷேர் பண்றான், உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று. எப்படி ஷேர் பண்றாங்க, உனக்கு ஒன்று, எப்படி உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று, இப்படி ஷேர் பண்ணிட்டு இருக்கும் பொழுது வழக்கமாக இந்த கல்லறை தோட்டத்தில் குடிப்பதற்காக ஒருத்தர் அங்கே கடந்து வருவான். என்ன பண்றான்னா, இதுவரைக்கும் இந்த கல்லறை தோட்டத்தில் இப்படி ஒரு சத்தத்தை நம்ம கேட்டதே இல்லையே, என்ன இங்க இருக்கிற ஆவிகள் எல்லாரும் எழும்பி என்ன பண்றாங்க, என்னைய பங்கு போட ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே ஊற்றி கவனித்து கொண்டு இருக்கிறான். இந்த 2 பசங்க என்ன பண்றாங்க, உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று, உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று. இந்த குடியக்காரனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இதுவரைக்கும் இந்த கல்லறை தோட்டத்தில் வந்து குடித்திருக்கிறோம், எந்த சத்தத்தை கேட்டதில்லை. ஆனா இங்க இருக்கிற ஆவிகள் எல்லாமே ஒரடியா எழும்பி என்னை பங்கு போடுதுன்னு சொல்லி என்ன பண்றான், அந்த இடத்தை விட்டு அப்படி ஓட ஆரம்பிக்கிறான். ஓடும் பொழுது அவனுக்கு எதிராக ஒரு வயதான ஒரு நபர் கடந்து வர்றாரு. அவர் அப்படியே இந்த மகனை அப்படியே நிறுத்துறார். தம்பி நில்லுப்பா, ஏன் இப்படி ஓடி வார? இல்லையா, கல்லறை தோட்டத்தில் இருக்கிற ஆவிகள் எல்லாமே எழும்பிட்டு, அதனாலதான் என் உயிரை காப்பாற்றும்படியாக ஓடி வாரன்னு சொன்னாராம். உடனே இந்த ஐயா அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சாராம். என்ன நீ பேசிட்டு இருக்கிற, நான் இப்படிப்பட்டதான ஆவிகளையும் இப்படிப்பட்ட கதையும் நான் நம்புவதே இல்லை, இப்படிப்பட்ட காரியத்தை என்ன பண்ணணும், நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இவனிடத்துல கேட்க ஆரம்பித்தாராம். உடனே இந்த தம்பின சொன்னாருன்னா, ஐயா வேண்டாம், ஒரு ஆவி அல்ல, அந்த கல்லறை தோட்டத்தில் இருக்கிற எல்லா ஆவிகளும் எழும்புது ஐயா, அந்த சத்தத்தை நான் கேட்டேன்னு சொன்னாராம். மறுபடியும் சிரித்துட்டு, இல்ல இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்னா பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கல்லறை தோட்டத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க 2 பேரும். இந்த தம்பி வேண்டாம் வேண்டாம் சொல்றாரு, இவரு இல்ல நான் பார்க்கணும் பார்க்கணும் சொல்லிட்டு இவருடைய முயற்சினால அப்படியே போறாங்க. கல்லறை தோட்டத்துக்கு உள்ள போகல, அந்த கேட் வழி அப்படியே 2 பேரும் நிக்கிறாங்க. நிற்கும் பொழுது என்ன சம்பவம் நடக்குது தெரியுமா, இந்த பசங்க என்ன பண்றாங்க, உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று பங்கு போட்டு முடிஞ்சிச்சு. உடனே தம்பி சொல்ற, பாத்தீங்களா ஐயா, அங்க பாருங்க ஆவிகள் நம்மள என்ன பண்ணுது, பங்கு போடுது, உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று. உடனே ஐயா ஆமா நம்மளதான் பங்கு போடுது சொல்லிட்டு அப்படியே கேட்டுட்டு இருக்கும் பொழுது பங்கு போட்டு இவங்க முடிச்சாச்சு. கடைசியில் ஒருத்தர் என்ன பண்றான் தெரியுமா, கேட்ல பக்கத்துல 2 அணை கிடக்குது பாத்தியா, அது எனக்கு வேணும்னு சொல்றான். சரி, கேட் பக்கத்தில் இருக்கிறது 2ஐயும் நீ என்ன பண்ணு, நீயே எடுத்துக்க. உடனே வேணும் சொல்றான், பரவாயில்ல, கேட் பக்கத்துல
2 இருக்குதுன்னு என்ன பண்ண போறேன், உறிஞ்சி அதை குடிக்க போறேன்னு சொன்ன உடனே இந்த ஐயாவை தம்பி அப்படியே பயந்துட்டாங்க. இந்த தம்பி என்ன சொல்றாரு, பாத்தீங்களா அந்த ஆவி என்ன பண்ணுது, நம்முடைய ரத்தத்தை உறிஞ்சி குடிக்க போறதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டுட்டு அப்படியே துண்டாக்கான துணியாக்கான்னு சொல்லிட்டு அப்படி ஓட ஆரம்பிச்சாங்களாம். இன்றைக்கு இப்படிதான் சில காரியத்தை நினைத்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பயந்துட்டு இருக்கிறாங்க. எதிர்கால வாழ்க்கையை குறித்ததான பயம், நடந்து கொண்டிருக்கிறதான காரியத்தை நினைத்ததான பயம். ஆண்டு என்ன சொல்றாருன்னா, நமக்கு பயத்தின் ஆவியை தரல, அவர் எப்படிப்பட்ட ஆவி தந்திருக்கிறாரு சொல்லுங்களா, ஆமென். அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிறதான ஒரு புத்திர சுவிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறாரு. நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான ஒரு தேவன் அல்ல, அவர் ராஜாதி ராஜாவாக காணப்படுகிற தேவன். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது எந்த காரியத்தையும் நினைத்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிற கர்த்தர் மேல் பாரத்தை என்ன பண்ணு, வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். உங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனையோ, என்ன விதமான வியாதியோ, என்ன போராட்டமோ பாரப்படாதீங்க. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவரை ஆராதிக்க ஆராதிக்க உங்க பிரச்சனைகளை மாற்றுகிறதான ஒரு தேவன் உண்டு. உங்க வாழ்க்கையில கடந்து வருகிற எப்பேற்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட மந்திரவாதங்கள் பிலிசுனிய கட்டுகளை இருந்தாலும், எல்லா அந்தகர கட்டுகள் உடைத்து உங்க வாழ்க்கையில சமாதானத்தை ஒரு விடுதலை தர அவர் சர்வவல்லமையுள்ளவராய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். எல்லாரும் அப்படி ஒரு விஷயத்தை எழுத நின்று தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தலாம். எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்துல அப்படி எல்லாரும் எழுத நின்று ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் எழுத நின்று இயேசுவே ஒரு பாடலை பாடி என்னுடைய நாமத்தை மையப்படுத்த போகிற இயேசுவே. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். சொல்லுங்க பார்க்கலாம். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த சுத்தமா ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க, ஆவே வாழ்க, உம் நாமம் வாழ்க. எல்லாரும் கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க, ஆமே ஆமே வாழ்க, கிருபை உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் உம் சீத்தம். செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் உம் சீத்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க அவே வாழ்க, கிருபை உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க, இயேசுவே வாழ்க உம் ஆமே. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே,
மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க, அபிராமே வாழ்க, இயேசுவே உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, நன்றி வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க, இயேசுவே வாழ்க, ஆமே உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, நன்றி வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமாவே சமாதானமோ பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமோ பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, அபிராமே வாழ்க, இயேசுவே உம் நாமோ விடுதலை. ஐயா வாழ்க, நன்றி வாழ்க, ஆமே உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க. ஒவ்வொரு சரீரத்தில் தேவ வல்லமை, ஒவ்வொரு சரீரத்தில் தெய்வீக சுகம் வியாபரிப்பதாக. ஓ ஹalleluya. ஆமென். வேதம் சொல்கிறது, ஆமென், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடு. ஓ மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஓ இந்த ஆராதனை வேளையில கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மலை மேல் உள்ள பட்டணமா, ஓ மலை மேல் உள்ள பட்டணமை மாற்றுகிறபடியினா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ வல்லமை வல்லமை ராஜாதி ராஜாவே நாங்கள் துதிக்கிறோம். ஓ நீ பெரியவர். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனை வேளையில கூட எங்களோட அசைவாடி நீரே, உம்முடைய மேலான கிருபைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை கேட்கும்படியா நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஜீவன் உண்டு, உம்முடைய வார்த்தை வல்லமை உண்டு ஆண்டவரே. எங்களுடைய எண்ணங்களை ஒருமனப்படுத்துங்க, எங்க சிந்தனைகளை ஒருமனப்படுத்த விடமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் தாழ்த்து உம்முடைய கரங்கள் தருகிறோம். மீட்பெரும் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமே. ஹalleluya. எல்லாரும் நல்ல கரங்களை உயர்த்தி தான் சொல்லுங்களேன், ஹalleluya. நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹalleluya. நிச்சயமாய் நம்மை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறதை போல, நான் மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் நான் ஆராதிக்கிற தேவன், நான் துதிக்கிற தேவன், நான் பாடுகிற தேவன், அவர் என்னோடு கூட இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, நல்ல கரங்களை மேலே உயர்த்தி சொல்லுங்க, ஹalleluya. என் அன்போடு கூட இந்த கூட்டங்களுக்கு அழைத்த என்னுடைய அன்பு குடும்பம் என்று சொல்லலாம். ரொம்ப நேசிக்கிற அன்பு அங்கிள் செல்வராஜ் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் கர்த்தருக்கு நான் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். என்னுடைய அப்பாவும் அவங்க ரொம்ப நெருங்கின நண்பர்கள். அதே போல் இன்றைக்கி அஸ்வினும் நானும் இருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி அவங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், இன்னும் பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அதே போல் இந்த வாய்ப்பை கொடுத்த சபையின் குருவானவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் கமிட்டி மெம்பர்ஸுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்து வந்திருக்கிறவங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வசனம் சொல்லியிருக்கிறது போல, உங்களை வெறுமையாக அனுப்புகிற தேவன் அல்ல, ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுடைய கரங்களை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, ஹalleluya. நேரத்தை நான் செலவு செய்யாதபடி வேகமாய் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்லும்படியாக விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தை வைத்திருக்கிற தேவ பிள்ளைகள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை யாராயிலும் ஒருவர் சத்தமாக வாசிக்க கேட்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். யாராவது ஒருவர் எழும்பி சத்தமாய் வாசித்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கும் போது யார் வாசிக்கிறீங்கன்னே தெரியல. யாராவது ஒருத்தங்க கொஞ்சம் சத்தமாக எழும்பி நீங்கள் வாசித்தீங்கன்னா அது கர்த்தருக்கு நல்லதாக இருக்கும்.
1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய். தேங்க்யூ மா, காட் பிளஸ் யூ. உட்கார்ந்து கொள்ளுங்கள். மிக அழகான ஒரு வார்த்தையை ஆண்டவர் இந்த இடத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். என்ன வார்த்தை தெரியுமா? நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய், எவ்வளவு நாள் தான் அழுது கொண்டிருப்பாய் என்று கேட்கிற ஒரு வார்த்தை இந்த இடத்திலே பார்க்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ளே அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். எதற்காக தெரியுமா? ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள. இன்னைக்கு பலவிதமான ஆசீர்வாதத்தின் குறைவு பாடுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு திரும்பி பார்த்தாலும் நெருக்கங்கள், எங்கு திரும்பி பார்த்தாலும் போராட்டங்கள். எந்த பிலிவரை கூப்பிட்டு, அம்மா ஏன் இவ்வளவு சோகமா இருக்கிறீங்க, ஏன் உங்கள் முகங்கள் இவ்வளவு துக்கமாக இருக்கிறது என்று கேட்டால் அவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பிரதர், என் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை, ஐயா என் வாழ்க்கையில இவ்வளவு போராட்டங்கள், ஐயா பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை குறித்து நான் கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை இழந்திருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த உபவாச கூட்டத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இனி நீ கலங்குவதில்லை, உன் துக்க நாட்களை மாற்ற அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஹalleluya. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், ஏமா கலங்குற, ஏன் துக்கப்படுற, ஏன் இவ்வளவு நாள் கலக்கத்துக்குள்ளே நடந்து கொண்டு இருக்கிறாய்? நான் உன்னோடு இருப்பதை மறந்து போனாயோ? நான் உன்னோடு இருந்து கோணலான பாதைகளை செவ்வைப்படுத்துவதை மறந்து போனாயோ? நான் உன்னோடு கூட இருந்து அடைக்கப்பட்ட வாசல்களை திறப்பேன் என்பதை மறந்து போனாயோ என்று ஆண்டவர் கேட்கிறார். எதுக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். தேவ சமூகத்துக்கு வந்துட்டா ஒரே ஒரு காரியம் தான் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கணும். என்ன தெரியுமா? ஆண்டவரே உங்களை ஆராதிக்க வந்திருக்கிறேன்ப்பா, ஜீவனை கொடுத்த தேவன் ஆராதிக்க வந்திருக்கிறேன். நீர் என் துக்கத்தை மாற்றுவீர், என் துயரங்களை மாற்றுவீர், என் கண்ணீரை துடைப்பீர், என் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பீர் என்று தேவ சமூகத்தில் நம்மை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? இருக்கிற வேஸ்டா போன பிளான் எல்லாம் தள்ளிட்டு உங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய, உங்க வாழ்க்கையில புதிய ஆரம்பத்தை கொடுக்க ஆவியானவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்புற தேவ பிள்ளைகள் மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. ஆண்டவர் சவுலை ஏன் புறக்கணித்தார் தெரியுமா? பெலிஸ்தருக்கு எதிராக ஒரு போர் வந்தது. அப்பொழுது சாமுவேல் சொல்லுகிறார், சவுல் நீ ஒரு 7 நாள் காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு காத்திருக்கிறது கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குறைந்து போயிருக்கிறது. அவங்க நினைக்கிற காரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு உபவாச கூட்டத்துக்கு போயிட்டேன்னா இன்னைக்கு மத்தியாமே என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும், இன்னைக்கு ஜெபம் பண்றேனா இன்னைக்கே நடக்கணும், இன்னைக்கு நடக்கலையா அடுத்த வாரம் நான் கூட்டத்துக்கு வரமாட்டேன், இன்னைக்கு அற்புதம் நடக்கலையா அடுத்த முறை இந்த உபவாச கூட்டத்துக்கு நோ. சாமுவேல் சொல்லுகிறார், எப்பா சவுலே ஒரு 7 days wait for 7 days என்று சொல்லுகிறார். ஆனால் பெலிஸ்தரின் படைகள் வருகிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறுண்டு போவதை பார்த்துவிட்டு இவர் ஒரு காரியத்தை பண்றார். என்ன தெரியுமா? அவர் வந்தாதான் பலி கொடுக்கணுமா, நான் பலி கொடுக்கிறேன் என்று தேவனுக்கு சித்தமில்லாத காரியத்தை செய்ய ஆரம்பித்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏன் தெரியுமா ஆசீர்வாதங்களை இழந்துட்டு இருக்கிறோம்? ஏன் தெரியுமா நம்முடைய வாழ்க்கையில அழுகையின் பள்ளத்தாக்குக்குள்ள பிரச்சனை, போராட்டம், வியாதி, கண்ணீருக்குள்ள நடந்துட்டு இருக்கிறோம்? தேவன் விருப்பப்படாத காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுமதித்துக் கொண்டிருக்கிறோம். வசனம் சொல்லியிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்திற்கு யார் முதலிடத்தை கொடுக்கிறார்களோ, முதலாவது தேவனுடைய வசனத்திற்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திற்கு யார் தன்னுடைய செவியை சாக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் எண்ணுவதை விடவும் நினைப்பதை விடவும் அற்புதங்களை செய்ய ஆவியானவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹalleluya. என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்த ஒரு காரியம் தான். உங்க முன்னாடி நிற்கிறேன், சின்ன பையன்தான், ஆனா எனக்கு ஒரே ஒரு காரியம் தெரியும். என்னுடைய வாழ்க்கையில கடந்த 6 வருஷங்களாக கர்த்தருக்காக முழு நேரமாக ஊழியத்திற்குள்ள இருக்கிறேன். ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் 10 மணிக்கு கூட்டம்னா 9:30 மணிக்கு அங்க உள்ள போயிடுவேன்.
எப்போ ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுத்தேனோ இன்னைக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், என்னுடைய வாழ்க்கை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இன்னைக்கு 8 மணிக்கு கூட்டம்னா வாரது 10 மணிக்கு, இன்னைக்கு 10 மணிக்கு ஆராதனை வர்றது 12 மணிக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியத்தை, நீர் விரும்பத்தகாத காரியத்தை, நீர் விருப்பப்படாத காரியத்தை I want to in my life Lord, என்னுடைய வாழ்க்கையில நான் செய்வதில்லை, உமக்கு முதலிடத்தை கொடுக்கிறேன் என்று தன்னுடைய வாழ்க்கை யார் ஒப்பு கொடுக்கிறீர்களோ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, டோன்ட் வரி, எதை குறித்தும் கவலைப்படாத. வசனம் சொல்லி இருக்கிறது, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. சவுல் தேவன் அவன் மேல இருந்த அபிஷேகத்தை இழந்து போனதுனால சாமுவேல் அழுது கொண்டிருக்கிறார், துக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கிறார். எதனால தெரியுமா? நல்ல ஒரு ராஜா இல்லையே, இப்படி தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து விட்டானே, இனி ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்று காத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்றாரு, அப்பா, I have a different plan for you, உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் வேற திட்டத்தை வச்சிருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்குல நடந்துட்டு இருக்கலாம், வியாதிக்குள்ள நடந்துட்டு இருக்கலாம், வெறுமைக்குள்ள நடந்துட்டு இருக்கலாம், பலவிதமான பிரச்சனைகள், பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு பிரத்யேகமாக உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு உங்க மேல வித்தியாசமான திட்டம் உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த திட்டம் சாதாரண திட்டம் அல்ல, உங்களை ஆசீர்வதிக்கிற திட்டம். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, இந்த மாற்றத்தை பெற்றுக்கொள்ள சாமுவேலுடைய வாழ்க்கையில் இருந்த 3 அனுபவங்களை வேகமாய் எனக்கு கொடுத்திருக்கிற நேரத்தில் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். எத்தனை பேர் கேட்பதற்கு வாஞ்சையா இருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. வேகமா உங்க மத்தியில சொல்லிவிட்டு உங்களுக்காக ஜெபம் செய்யும்படியாக விரும்புகிறேன். வாழ்க்கையில தோல்விகளை பார்த்து கொண்டிருக்கலாம், ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ கவலைப்பட தேவையில்ல, உன்னுடைய வாழ்க்கையில வித்தியாசமான திட்டத்தை வச்சிருக்கிறேன். அந்த திட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் நீங்கள் கடந்து வர வேண்டிய 3 அனுபவங்கள் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே வசனத்தை 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை மறுபடியும் ஒருவர் சத்தமாக வாசிக்க கேட்போம். நான் புறக்கணித்த சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய், நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. தேங்க்யூ அம்மா, உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சாமுவேலை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா என்று சொல்லுகிறார். 3 அனுபவங்கள் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. முதல் அனுபவம் என்ன தெரியுமா? கொம்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதியிருக்குது? சத்தமா சொல்லுங்க, என்ன எழுதியிருக்கிறது? கொம்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் இந்த காலையில என்னுடைய இன்டர்நெட்டை எடுத்து வைத்து இந்த கொம்புடைய ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் என்ன என்று பார்த்து கொண்டிருந்தேன். வாட் ஆர் த குவாலிட்டிஸ் ஆஃப் ஹார்ன் என்று டைப் செய்து பார்க்கும் பொழுது கூகுள் எனக்கு கொடுத்த மிக அழகான ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த கொம்பு மிக உறுதியானதாக இருக்குமா. எப்படிப்பட்டதா இருக்கும்? சத்தமா சொல்லுங்க, எப்படிப்பட்டதா இருக்கும்? உறுதியானதா இருக்கும். the first experience என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகள், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டுமானால், உங்கள் துக்க நாட்கள் மாற வேண்டுமானால், உங்கள் துயரங்கள் மாற வேண்டுமானால், முதல் அனுபவம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு மேல உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு பல நேரத்தில் நம்முடைய நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது. பல நேரத்தில் நம்முடைய நம்பிக்கை, ஆண்டவருக்கு மேல நம்ம வச்ச நம்பிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது. வேத புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது ஒரு மனுஷனை சுட்டி காட்டும்படியாக விரும்புகிறேன். ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே ஆண்டவர் சம்காரை குறித்து சொல்லுகிறார். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? சம்கார்னு ஒரு பேர் இருக்குதை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார். ஒரு முறை பெலிஸ்தரின் படைகள் அவனுக்கு எதிராக வருகிறார்கள். என்ன வருது வாழ்க்கையில?
பிரச்சனை வருது, வாழ்க்கையில என்ன வருது? போராட்டம் வருது, வாழ்க்கையில என்ன வருது? கண்ணீர் வருகிறது. இப்ப சம்கார் தன்னந்தனியாக நின்று கொண்டிருக்கிறார். கூட யாரும் இல்ல, போராடுவதற்கு எந்த மனுஷங்களும் இல்ல. வேத புஸ்தகத்தில் மிக தெளிவான எண்ணிக்கை எழுதப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 600 பெலிஸ்தியர்கள் இவனுக்கு எதிரே வர ஆரம்பித்தார்கள். யாருக்கு எதிரே வருகிறார்கள்? சம்காருக்கு எதிரே வருகிறார்கள். சம்கார் செஞ்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? மனுஷன் அந்த இடத்துல தேடல. ஐயோ, எனக்கு இந்த மனுஷங்க இருந்தா என் வாழ்க்கையில விடுதலை கிடைக்குமே, மனுஷனை தேடல. அந்த இடத்துல சம்கார், எனக்கு இவ்வளவு ஆயுதங்கள் இருந்தால் நான் போராடி இருப்பேனே, ஆயுதங்களை தேடவில்லை. அவன் செய்த ஒரே ஒரு காரியம், வயலில் நின்று மாடை உழுது கொண்டிருக்கிறான். கையில ஒரு கம்ப வச்சிருக்கிறான். ஆண்டவரை பார்த்து சொல்லியிருப்பா, ஆண்டவரே மனுஷனை நம்பல, ஆண்டவரே பணபலத்தை நம்பல, ஆள் பலத்தை நம்பல, பட்டயத்தை நம்பல. I have a faith in you Lord. உங்களுக்கு மேல என்னுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? ஹalleluya. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம் வாழ்க்கையில. நீங்க சொல்லலாம், நான் பிழைக்கிறதுக்கு வேற எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இல்ல, நான் தப்பி செல்வதற்கு எந்த வழியும் இல்ல. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், ஒரு போக்கை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லுங்களேன் ஹalleluya. சம்காருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை விசுவாசிக்கிறான், ஆண்டவரை நம்புகிறான், தேவனை உறுதியாக பற்றி கொள்கிறான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? அந்த யுத்தம் நடைபெறுகிறது. ஒரே ஒரு மாடடிக்கிற கம்ப வச்சு 600 பெலிஸ்தியர்களை ஒரே இடத்துல அவன் கொன்று போட்டான். கர்த்தர் வெற்றியை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்களேன் ஹalleluya. இன்னைக்கு வாழ்க்கையில சஞ்சலத்தோடு, கண்ணீரோடு, பலவிதமான நெருக்கத்தோடு என்னுடைய வாழ்க்கையில இனி எப்படி மாறப்போகிறது, என்னுடைய வாழ்க்கையில் அந்த துக்கங்கள் எப்படி மாறும் என்று கண்ணீரோடு இருக்கிற அன்பு சகோதரியே, சகோதரனே, ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், உனக்குள்ளே ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை, அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை தேவனுடைய நாமத்தின் மேலே காணப்படுமே. ஆனால் உனக்கு விரோதமாக எத்தனை பிரச்சனைகள் எழும்பலாம், உனக்கு விரோதமாக எத்தனை போராட்டங்கள் எழும்பலாம், உங்களுக்கு விரோதமாக எத்தனை பாலைவனம் என்கிற அனுபவம் வரலாம். தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் உயர்த்தி அழகு பார்க்கிற தேவனாக இருக்கிறார். சத்தமா கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எவ்வளவு நாள் தான் அழுதுட்டு இருப்ப? Why you are crying for these much of days? எதனால இவ்வளவு நாள் நீ துக்கித்து கொண்டிருக்கிறாய்? உனக்கு வேற ஒரு மாற்றத்தை நான் வைத்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில நீ யோசிக்கிறதை காட்டிலும், நீ நினைப்பதை காட்டிலும், உன் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய வேண்டுமே. ஆனால் இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க, ஆண்டவரே, நான் எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன் அப்பா. எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய சமூகத்தை விட்டு வெளியே போக மாட்டேன். உங்களை உறுதியா நம்புறேன்னு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்கள். நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்ப்பதை விடவும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். நல்ல கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. நல்ல சத்தமாக தான் சொல்லுங்களேன் ஹalleluya. முதலாவது ஒரு அனுபவம் எழுதப்பட்டிருக்கிறது. வாழ்க்கை மாற வேண்டுமானால், சூழ்நிலைகள் மாற வேண்டுமானால், உங்களுக்கு தேவன் பேரில் ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் இருக்க வேண்டும். வேகமாய் இரண்டாவது காரியத்திற்குள்ளே நான் கடந்து செல்லும்படியாக விரும்புகிறேன். அதே வசனத்தின் அதே பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது முதல்ல எழுதப்பட்டிருக்கிறது, நீ உன் கொம்பை தைலத்தால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் ஆயில் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத புஸ்தகத்தை வைத்திருக்கிற பிள்ளைகள் ராஜாக்களின் புஸ்தகம் 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அம்மா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றாள். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் உமது அடியானுடைய வீட்டில் வேறொன்றுமில்லை என்று சொல்லுகிறார். கருமையான பிள்ளைகள் நல்லா கவனிங்க. ஒரு விதவை தாய் இருக்கிறார்கள்.
தாய்க்கு பிள்ளைங்கள் இருக்கிறார்கள். ஒரு முறை எலிசா தீர்க்கதரிசி அந்த இடத்துல வருகிறார். வரும்பொழுது இவள் ஒரு காரியத்தை சொல்றாரு. அம்மா, ஐயா, என்னுடைய புருஷன் மரித்து போனார், நானோ கடன் பிரச்சனைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும், எனக்கு நான் என்ன செய்யட்டும் என்று கேட்கும் பொழுது எலிசா தீர்க்கதரிசி மிக அழகான காரியத்தை சொல்லுகிறார். அம்மா, நீ உங்க வீட்டுக்கு பக்கத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க வீட்டுல போய் என்ன வாங்கிட்டு வா, பாத்திரத்தை வாங்கிட்டு வா. நல்லா யோசித்து பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரன் கூட சிரிச்சு எடுத்து இருந்தாதான் பக்கத்து வீட்டுக்காரன் என்னத்தை கொடுப்பான், பாத்திரத்தை கொடுப்பான். இன்னைக்கு சபைக்கு வரோம், நல்லா ஆராதிக்கிறோம், பாடுறோம், துதிக்கிறோம், ஆனா பக்கத்துல திரும்பி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்றதுக்கே கையெல்லாம் நடுங்குது. சத்தமா சொல்லுங்க ஒரு ஆமேன். சத்தமா இதெல்லாம் வராத ஒரு ஆமேன் சொல்லுங்க சத்தமா. சபைக்கு வரோம். இன்னைக்கு உங்களை சொல்ல, நீங்க போகும்போது கள்ள தூக்கி எதுவும் எரிஞ்சிடாதீங்க. அதாவது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பேர் உண்டு, நல்ல பேர் சொல்லுவாங்க, விசுவாசி. என்னது? ஆனா இன்னைக்கு ரொம்ப அழகா மாறி இருக்கு தெரியுமா? எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? விஷ ஊசி. எத்தனை பேருக்கு புரியுது என்ன ஊசி? விஷ ஊசி போட்ட ஆள் அடுத்த நாளே அவுட்டு. பக்கத்துல இருக்க நேசிக்காம, பக்கத்துல இருக்க ஆசீர்வாதமா இல்லாம, பக்கத்து வீட்டுக்காரனுக்கிட்ட அன்பா இல்லாம, தேவ சமூகத்துல வந்து ஆண்டவரே நிரப்போம், ஆண்டவரே என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும், என்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அம்மா, எனக்கு ஆண்டவர் மிக தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த கூட்டத்திற்காக என்னை ஆயத்தப்படுத்தின நாள் முதல் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் முட்டங்காலிட்ட ஆண்டவரிடத்தில் கேட்கிற ஒரு வார்த்தை, ஆண்டவரே ப்ளீஸ் டாக் வித் மீ, என்னோடு கூட பேசும் ஆசிய மெசஞ்சராக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு போகிறேன், என்ன பேச வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சுட்டி காட்டின இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? அன்பு இன்னைக்கு குறைவுபட்டு இருக்கிறது. வெளியரங்கத்துல விசுவாசி தான், வெளியரங்கத்துல நல்லா தேவன் ஆராதிக்கிற பிள்ளைகள் தான், ஆனா அந்தரங்கமான வாழ்க்கையில நாசமா போட்டோம், அவ கெட்டு போகட்டும், பக்கத்துல இருக்கிறவா உருப்படாம போகட்டும். ஆண்டவர் மிக தெளிவாக ஒரு எச்சரிக்கையின் வார்த்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பானேயானால் அவனுக்குள்ளே வாசம் செய்து அவனுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நல்ல உற்சாகமா, நல்ல சத்தமா கரங்களை தட்டி சொல்லுங்க ஹalleluya. எலிசா சொல்றாரு, அம்மா பக்கத்து வீட்டுக்கு போ, அங்க போய் என்ன பண்ணு, பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வா. இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கொஞ்சம் சிரிச்சு எடுத்துருந்தான், எப்பா ஒரு கப்பு சீனி கேட்டா கூட தருவான், இல்லைன்னா விஷ ஊசி மாதிரி கொன்னு தீத்துருவான். தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்க வேண்டிய இரண்டாவது குவாலிட்டி எண்ணெய் என்பது வேத புஸ்தகத்தின் அடிப்படையில் பார்த்த அபிஷேகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை விட்டவும் வேறுபாடான ஒரு அனுபவத்தை ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். உனக்குள்ளே ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். சத்தமா சொல்லுங்களேன் ஹalleluya. இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது சொல்லுங்க, ஆண்டவரே இவங்க சூழ்நிலை மாறட்டோம்ப்பா, எங்க சபைக்கு என் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தாங்க ராஜா, அவங்க நெருக்கம் மாறட்டோம்ப்பா, அவங்க போராட்டங்கள் மாறட்டும், அவங்க கண்ணீர் மாறட்டும், அவங்க வாழ்க்கையில இன்னல்கள் மாறட்டும் தகப்பனே, அவங்க போயிட்டு இருக்கிற பாதையில இவ்வளவு நெருக்கங்கள் இருக்கிறது, கொஞ்சம் கண்ணோக்கி பாரு ஆண்டவரே. நீங்க ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிக்க ஜெபிக்க அவங்களுக்கு மாத்திரம் விடுதலை அல்ல, உங்க வீட்டிலையும் அற்புதத்தை செய்ய ஆவியானவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. ஒரு சபையில ஒரு விசுவாசி திடீர்னு ஒரு நாள் புதுசா வர்றாங்க. அவங்க ரொம்ப பக்கத்துல இருந்து வரல, தேவனுடைய வார்த்தையை கேட்டு ரொம்ப தூரமான இடத்துல இருந்து வர்றாங்க. அப்போ ஒரு நாள், ஒவ்வொரு நாளும் இந்த சபை விசுவாசி அந்த பாஸ்டரை பார்த்து சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வீடு சந்திக்க வாங்க, பாஸ்டர் எங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ண வாங்க, எப்படியாவது எங்க வீட்டுக்கு வாங்கன்னு ரொம்ப அழகா கூப்பிடுவாங்க. சபையில வந்தா முதலிடத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. சபையில வந்தா அவ்வளவு மகிமையாய் தேவனை ஆராதித்து துதித்து கொண்டிருப்பார்கள். இந்த பாஸ்டர் ஒரு 2-3 மாதங்கள் கழித்து, சரி 2-3 மாதம் நம்முடைய சபைக்கு சரியாக வருகிறார்களே, சரி அவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணணும் அப்படின்ட்டு முடிவெடுக்கிறார். வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போனால் அந்த காலத்தில் ஃபோன் இல்லை, எதுவுமே இல்லை. சொன்ன இடத்துல சொன்ன பஸ்ஸை பிடிச்சி அவங்க சொன்ன இடத்துல இறங்கிட்டாங்க.
சில லேண்ட்மார்க் எடுத்திருந்தாங்க. ஐயா, இந்த இடத்துக்கு வந்தால் ஒரு பச்சை கலர் வீடு இருக்கும், அந்த பச்சை கலர் வீடு பக்கத்தில் இப்படி ஒரு அழகான ஒரு இடம் இருக்கும், அது பக்கத்தில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. இந்த ஐயா தேடி கண்டுபிடிச்சு பக்கத்தில் போயிட்டார். போய் கேட்குறாரு, இங்கே ஸ்டெல்லான்னு ஒரு அம்மா இருக்கா, யாராவது ஸ்டெல்லா இருக்கிறீங்களா? ஏன்னா சொல்லிட்டு போன போகிற அவன் வந்தான், அத்தனை பேரையும் சொல்லிட்டு போனான். தலைவலி பிடிச்சவன்னு சொல்லிடக்கூடாது, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஏன்னா இப்போல்லாம் முதல்ல கேட்டுக்கிட வேண்டியதா இருக்கு, பேர் இருக்குதா இல்லையா கேட்டுட்டு சொன்னாதான் கதை நல்லா இருக்குது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் சத்தமா ஹல்லேலூயா. போய் கேட்டாரு, அம்மா ஸ்டெல்லான்னு யாரா இருக்கிறாங்களா? உடனே அங்க இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, நல்லா ஒயிட் ஆன் ஒயிட் போட்டுட்டு போவாங்களே ஞாயிற்றுக்கிழமை, இந்த பாஸ்டர்னு சொன்னார். ஆமா அவளைதான் கேட்கிறேன். அவளா? விளங்காதவா? இவர் நினைக்கிற அங்க வந்து நல்லா ஆராதிக்கிறாளே, நல்லா துதிக்கிறாளே, இங்க வந்து கேட்டா இப்படி இருக்குது. அடுத்த வீட்டுக்கு போனாரு, எம்மா ஸ்டெல்லா தெரியுமா? ஐயோ, அந்த குடத்தை கொண்டு வந்தானா தெருவுல சண்டை. இன்னைக்கு வெளி தோற்றங்கள் நல்லாதான் இருக்குது, வெளியரங்கத்துல நல்ல வாழ்க்கையை தான் வாழ்றோம். சபை கூடுகையில வந்தா இதே போல விசுவாசி இந்த உலகத்துல இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த ரங்கத்துல பிசாசோடு கூட இணைந்து தேவன் விருப்பப்படாத சவுலுக்கு மேல இருந்த அசுத்தாவிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இப்படி இருக்கிறனால தான் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் குறைவுபட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் மிக தெளிவாக பேசுகிறார். அன்பாருங்கம்மா, அன்பாருங்க, ஆண்டவர் அதுதான் உங்களிடத்தில் விரும்புகிறார். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னில் நீ அன்பு கூறுவது போல, உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. ஆண்டவர் என்ன என்பதற்கு மிக அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன தெரியுமா? எப்படி உங்ககிட்ட நீங்க அன்பா இருக்கிறீங்களோ, என் சரீரத்தில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, என் சரீரத்தில் எந்த போராட்டமும் வந்துடக்கூடாது. எவ்வளவு பயபக்தியா வாழ்றீங்களோ அதே போல நீங்க என்ன பண்ணணும்? பக்கத்தில் இருக்கிறவங்களை நேசிக்கிறவர்களாக இருக்கணும். இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, ஒருவேளை இவ்வளவு நாளும் என் சகோதரனுக்கு விரோதமாக நான் வாழ்ந்திருக்கிறேன். ஆவியானவரே, இவ்வளவு நாளும் என் பக்கத்து வீட்டில் சண்டை போட்டிருக்கிறேன். ஆவியானவரே, இவ்வளவு நாளும் என் தெரிஞ்சவங்க கூட நான் பிரச்சனை செய்து கொண்டிருந்திருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் வாசல்கள் திறக்கும்படியாக விரும்புகிறேன். எல்லாத்தையும் சமூகத்தில் சொல்லி மன்னிப்பு கேட்கிறேன்ப்பா, என்ன மன்னிச்சிருங்க என்று யாரு தேவனுடைய சமூகத்தில் கூப்பிடுறீங்களோ, நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் நிரப்ப அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, கரங்களை மேல உயர்த்தி ஹல்லேலூயா. எலிசா தீர்க்கதரிசி சொல்றார், அம்மா நீ பக்கத்து வீட்டிலெல்லாம் போய் பாத்திரம் வாங்கு, பாத்திரம் வாங்கிட்டு உன் வீட்டுக்குள்ளே கொண்டு வா என்று சொல்லுகிறார். இந்த அம்மா பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போறாங்க. ஒவ்வொரு வீட்லயா போய், அம்மா இருக்கிற எம்டி வெசல், கிவ் மீ த எம்டி வெசல்ஸ் என்று கேட்கிறார்கள். ஒவ்வொரு வீட்லயா போய், அம்மா தாங்கம்மா, காலியான பாத்திரங்களை கொடுங்க, வெறுமையான பாத்திரங்களை கொடுங்க என்று சொல்லி அதை வாங்கி கொண்டு வருகிறாள். வீட்டுக்குள்ள வந்து கதவை பூட்டிட்டு பிள்ளைகளோடு கூட இருந்த எண்ணெயை ஊத்த ஆரம்பிக்கிற வசனம் சொல்லி இருக்கிறது. எண்ணெய் வந்து கொண்டே இருந்ததாம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு பக்கத்துல இருக்க கூட அன்பா இருந்து பாருங்க, நிச்சயமா ஆண்டவர் உங்களை நிரப்பி கொண்டே இருப்பார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தமக்காக தெரிந்தெடுக்கும்படியாக விரும்புகிறார். அன்புள்ள ஒரு கூட்டம், தேவனை மாத்திரம் நேசிக்கிறவர்களாக அல்ல, இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொருவரையும் நேசிக்கிற ஒரு பிள்ளைகளாக கர்த்தர் உங்களை தெரிந்தெடுக்கும்படியாக விரும்புகிறார். ஒருவன் எரிகோலிருந்து எருசலேமுக்கு நேராக போகிற வழியில கள்ளர் கையில் அகப்பட்டு கொண்டான். ஒரு லேவியன் வருகிறான், ஒரு ஊழியக்காரர் வருகிறார், ஆசாரியன் வருகிறார். ரெண்டு பேரும் பார்க்கிறாங்க, அவனை தொடாம போட்ட இடத்திலே போட்டுட்டு போயிட்டான். ஆனா ஒரு சமாரியன் வந்து பார்க்கிறாரு, ஏனியா இவன் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கணும், இவனை காப்பாற்றும்படியாக அவனை அணைத்து அவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை கொடுத்து ஒரு அன்பை அவனுக்கு மேலே கொடுக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட அன்பை தான் உங்க வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். நீங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருந்து பாருங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கை சூழ்நிலை மாறும். மற்றவர்களுக்கு நீங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுக்கிறவர்களாக இருந்து பாருங்கள். விஷ ஊசிகளாக இல்லாமல் உண்மையான விசுவாசியாய் வாழ்ந்து பாருங்கள். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே,
நான் இனி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உதறி தள்ளிவிட்டு உண்மையான வாழ்க்கை, நீர் விரும்புகிற வாழ்க்கை, நீர் எனக்கு மேல வச்சிருக்கிற வாழ்க்கை நான் வாழுவேன், என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாய் தேவ ஆவியானவர் உங்கள் சூழ்நிலைகளை உடைக்க அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல சத்தமா தான் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு தெரிந்த பாடல் நாம் கரங்களை தட்டி பாட போகிறோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். சத்தமா, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது. எல்லாரும் கரங்களை தட்டி, நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது. சாத்தா பாசமாய் சிலுவையில் பலியானா, பாவத்தை வென்று. பின்னாடி இருக்கிற தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி, கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கு. நல்ல கரங்களை தட்டி, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகுவதில்லை, தீங்காது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து எந்த தீங்கும். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அப்பாவோட நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் சாமுவேலின் மூலமாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எவ்வளவு நாள் தான்ப்பா துக்கப்பட்டு கொண்டிருப்பாய்? நீ படுகிற பாடுகளை கண்டு, நீ சென்று கொண்டிருக்கிற போராட்டங்களை கண்டு, உடைய எதிர்காலத்தை குறித்து எவ்வளவு நாள் துக்கப்பட்டு கொண்டிருப்பாய்? வேத புத்தகம் சொல்லியிருக்கிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு நாள் கவலைப்பட்டு கொண்டிருப்பாய்? இனி கவலைப்பட தேவையில்லை. தேவ சமூகத்துல விசுவாசத்தோடு, ஒரு அசைக்க முடியாத விசுவாசம், ஒரு உறுதியான நம்பிக்கை தேவ சமூகத்துல வைக்கும் பொழுது ஆவியானவர் உங்க துக்க நாட்களை சந்தோஷமாக மாற்றுகிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் நல்ல கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. The second experience of Samuel was written beautifully. ரொம்ப அழகாக சாமுவேல் ஒரு இரண்டாவது அனுபவத்தை சொல்லுகிறார். எண்ணெய் என்பது ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியத்தோடு இருக்கிறதை காண்பிக்கிறது. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் அன்பான வாழ்க்கையை வாழுவோம், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கிற வாழ்க்கையை வாழுவோம், ஒருவருக்கு ஒருவர் அவங்க உயர்ந்து போறாங்களா பரவாயில்ல போயிட்டு போட்டோம், அவங்க கெட்ட வார்த்தை போட்டாங்களா போயிட்டு போட்டோம். தேவன் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். வசனம் சொல்லியிருக்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் உங்கள் கவலைகள், பாரங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள், வியாதிகள் என்ன பண்ணுங்க? தேவ சமூகத்தில் வைத்து விடுங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். தூங்கிட்டு இருக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பரவாயில்ல, முழிச்சிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு அனுபவம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அனுபவம் என்ன சொல்லி இருக்கிறது தெரியுமா? அதே வசனத்தை 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை முதல்ல இருந்து மறுபடியும் வாசிக்க கேட்போம். சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கிக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்தேலியன் ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன், குமாரனில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மூன்றாவது ஒரு அனுபவம் எழுதப்பட்டிருக்கிறது.
நிரப்பிக்கொள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பல நேரத்துல நம்முடைய இருதயத்திற்குள்ள பாவங்கள் நிரம்பி இருக்கிறது. என்ன நிரம்பி இருக்குது? பாவம் நிரம்பி இருக்குது. இதனால ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வருவதற்கு தடையாக மாறிக்கொண்டிருக்கிறது. எப்பொழுது ஆவியானுடைய பிரசன்னத்தினால, எப்பொழுது தேவ ஆவியானுடைய அபிஷேகத்தால நாம் நிரப்பப்படுகிறோமோ, நமக்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளையும் உடைக்க ஆவியானவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு அனுபவம் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் நிரப்பப்பட வேண்டும். எதனால நிரப்பப்படணும்? பாவத்தினால நிரப்பப்படணும். சத்தமா சொல்லுங்க ஒரு ஆமென். பரவாயில்ல, சிலர் இருக்கிறாங்க மெதுவா கை எழும்புது, அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறான், யாராவது கை தூக்குறாங்களா, பக்கத்துல யாரும் கை தூக்கி இருக்கிறாங்களா? சோத்திரம், கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. பாவத்தை அகற்றிவிட்டு எப்பொழுது தேவ ஆவியானவர் உங்களுடைய இருதயத்திற்குள்ளே நிரப்பப்படுகிறாரோ, எப்பொழுது தேவ பிரசன்னம் உங்க வாழ்க்கையை நிரப்ப ஆரம்பிக்கிறதோ, வசனம் சொல்லி இருக்கிறது, எல்லா தடைகளும் உடைக்க நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சிங்க கெபிக்குள்ள தானியலை தூக்கி போடுறாங்க. நினைத்து பாருங்கள், 7 நாட்கள் அந்த சிங்கத்திற்கு எந்த சாப்பாடும் கிடையாது. இன்னைக்கு 7 நாள் உங்களை பட்டினி போட்டு தேவ சமூகத்தில் உட்கார வச்சுட்டு, இதே சாப்பாடு நடக்கிற இடத்துல கமகமகமான பிரியாணி மனம் வந்தா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. இப்போதான் சிலருக்கு கொஞ்சம் அந்த 32 பல்லெல்லாம் கொஞ்சம் வெளியே தெரியுது. பரவாயில்ல, எப்படியாவது சாப்பாடு கிடைச்சா போதும். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்புற தேவ பிள்ளைகள் கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. 7 நாட்கள் சாப்பாடுல சிங்கங்கள் எப்படி சாப்பாடு கிடைக்கும் தயாராக இருக்கிறது. தானியலை தூக்கி இந்த சிச்சுவேஷன்ல உள்ள போடுறாங்க. ஆனால் ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. என்ன தெரியுமா? சிங்கங்கள் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்ததாம். ஏன் தெரியுமா? தேவனுடைய பிரசன்னம், தேவ மகிமை, தேவனுடைய அபிஷேகம் தானியேலுக்குள்ளே காணப்பட்டது. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? உலக பிரகாரமான காரியத்தை ஒதுக்கி வச்சுட்டு, ஆண்டவரே பாவமான ஜீவியத்தை ஒதுக்கி வச்சுட்டு, ஆண்டவரே உமக்காக நான் வாழ்வேன் அப்பா, உம்முடைய அபிஷேகத்தை, உம்முடைய வல்லமையை, உம்முடைய கிருபையை என் மேல ஊற்றும் என்று யாரும் நிரப்பப்பட விரும்புகிறீர்களோ, நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில இனி நீங்கள் துக்கத்தை காணுவதில்லை. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எதை செயல்படுத்துவார் தெரியுமா? ஆசீர்வாதத்தை செயல்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சவுல் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறான், தேவன் விரும்பக்கூடாத காரியத்தை செய்கிறான். வசனம் சொல்லியிருக்கிறது 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் விரட்டப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிறவரை, சபைக்குள்ள இருக்கிறவரை, தேவனை துதிக்கிறவரை, பாடுறவரை, ஆராதிக்கிறவரை, நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் வந்தாலும் அப்பா பார்த்துக்கிடுவார். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபை நம்மை விட்டு எடுபடும் வச்சுக்கோங்களேன், அடுத்த செகண்ட் நமக்கு நிச்சயம் கிடையாது. இன்னைக்கு உலகம் பயங்கரமான ஒரு நாட்களுக்குள்ளே தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கடைசி நாட்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் விசுவாசிக்கிற காரியம் என்னுடைய கண்களால தேவன் வருவதை பார்க்கிற நாட்களுக்குள்ளே கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நியூராலிங்க் என்கிற ஒரு கம்பெனி மூளைக்குள்ள ஃபிக்ஸ் பண்ற ஒரு சிப்பை இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க? வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் கடைசி நாட்களிலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. கடந்த 2 வாரத்திற்கு முன்பதாக அமெரிக்காவில் ஒரு புழுவை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த புழு மனிதனை சாப்பிடுகிற புழு. இதுவரைக்கும் எந்த புழுவும் மனுஷனை சாப்பிடாது, கடிக்கும், ரத்தத்தை உரியும், போயிடும்.
ஆனா இன்னைக்கு ஒரு புழுவை அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த புழு என்ன பண்ணுது தெரியுமா? மனுஷனுடைய சதைய கடித்து சாப்பிடுகிறது. இதெல்லாம் எதற்கு அடையாளம் தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய பக்கத்தில் நெருங்கி இருக்கிறது. இனியும் ரட்சிக்கப்படாம நான் இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழுவேன். எவன் என்னத்தை கத்திட்டு போனா எனக்கு என்ன, எவன் எத்தனை பாட்டு பாடினா எனக்கு என்ன, நான் என் போக்கில் தான் வாழுவேண்டு வாழ்ந்து கொண்டிருந்தால், நோவாவுடைய காலத்திலே நோவா கத்தி கத்தி பார்க்கிறாரு, அம்மா ரட்சிக்கப்படு, ஒரு மழை வருகிறது, இந்த உலகத்தை அழிக்க போகிறது, நீயும் உன்னுடைய குடும்பமோ தப்பித்து கொள்ள வேண்டுமே, ஆனால் just receive the salvation, தேவனுடைய சமூகத்தில் ரட்சிப்பை பெற்றுக்கொள், அவருடைய அபிஷேகத்தினால உடைய வாழ்க்கையை நிரப்பிக்கொள் என்று சொல்லுகிறார். பார்க்கிறவன் எல்லாம் சொல்றான், எல இதெல்லாம் சம்பவிக்குமா? நீ சொல்ற காரியம் இந்த உலகத்தில் நடக்குமா? ஆண்டவர் இந்த உலகத்தில் வருவாரா என்று இன்றைக்கு தேவ பிள்ளைகள் கேட்பதை போல அன்றைக்கு ஆதியாகம புஸ்தகத்தில் அந்த காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் தேவன் நோவாவையும் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகத்தினால நிரப்பப்பட்ட தேவனுடைய ஆவியினால நிரப்பப்பட்ட நோவாவையும் குடும்பத்தையும் பேழைக்குள்ளே அனுப்பினார். வசனம் சொல்லி இருக்கிறது, கதவுகள் பூட்டப்பட்டது, மழை பெய்ய ஆரம்பித்தது. இப்ப வெளியிருந்தவங்க எல்லாம் கத்திருப்பாங்க, நோவா உதவி செய், நோவா கதவை திறக்க முடியுமா? கடைசி நாட்களுக்குள்ளே வந்திருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் வெளியே யாருக்கும் தெரியாது, என் புருஷனுக்கு தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது, என் பிள்ளைங்களுக்கு தெரியாது, என்னுடைய அப்பா அம்மாவுக்கு தெரியாது, நான் பண்ற டெக்ஸ்டிங், நான் பண்ற ஃபேஸ்புக் சாட், நான் பண்ற இன்ஸ்டாகிராம் மெசேஜ் யாருக்கு தெரிந்து விட போகிறது? இன்றைக்கு சொல்லுகிறேன், ஒரு தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு தேவனுக்கு தெரியும், உள்ளான இருதயத்தை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு யார் ஒப்பு கொடுக்கிறீங்களோ, யார் தேவ சமூகத்தில், ஆண்டவரே நீங்க என்ன நிரப்புங்கப்பா, உம்முடைய அபிஷேகம் என்ன நிரப்பட்டும், உம்முடைய மகிமை என்ன நிரப்பட்டும், உம்முடைய வல்லமை என்ன நிரப்பட்டும், யார் ஒப்பு கொடுக்கிறீங்களோ நிச்சயமாய் சாமுவேலுக்கு சொல்லுகிற வார்த்தையை இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஏன் கலங்கி கொண்டிருக்கிறார்? ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? ஏன் இவ்வளவு நாளும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே அது நடக்கட்டும்ப்பா, ஆண்டவரே என் சூழ்நிலை மாறட்டும்ப்பா, ஆண்டவரே என் நெருக்கம் மாறட்டும்ப்பா, ஆண்டவரே என் பிரச்சனைகள் மாறட்டும், ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? இனி நீ அழ தேவையில்லை. உனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு இஸ்ரவேலின் ராஜா உன்னோடு கூட இன்னைக்கு வந்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. வசனம் சொல்லி இருக்கிறது, கோணலான வழிகளை அவர் செவ்வைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை வாழ்க்கை நொறுங்கி போன அனுபவத்தில், உடைந்து போன அனுபவத்தில், இனி எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா? இனி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா? என்னுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலை மாறாதா என்று அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, ஆண்டவர் சொல்கிறார், just 3 experience in your life will change your future. மூணு காரியம் உங்க வாழ்க்கையின் எதிர்காலத்தை தலைகீழாக மாற்றி போடும். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. முதல் அனுபவம் என்ன சொன்னேன்? உறுதியான நம்பிக்கை, உறுதியாக தேவ சமூகத்தில் வைக்கிற விசுவாசம். ரெண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், அன்பு. இருக்கிற எல்லார்கிட்டையும் வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச நாள் தான்மா. மனுஷனுடைய வாழ்க்கை இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு நான் உயிரோட இருப்பேனா தெரியாது, இன்னைக்கு மாலையில் என்னுடைய உயிர் எங்கே இருக்கோ எனக்கு தெரியாது. நிர்பந்தமான சூழ்நிலை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழுகிற கொஞ்ச நாளில் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக, ஒருவருக்கு ஒருவர் ஆசீர்வாதமாக, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்க்கையை வாழ்வோம். மூன்றாவது ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம், தேவ அபிஷேகத்தினால நிரப்பப்படுவோம், தேவ கிருபையினால நிரப்பப்படுவோம். ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்யட்டும். இந்த உலகம் அல்ல, சாத்தான் அல்ல, தேவ மகிமை உங்களை ஆளுகை செய்யும் பொழுது நீங்க இழந்து போன எல்லாவற்றையும், நீங்க கதறி கொண்டிருக்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் உங்களை வேறு மனுஷனாக மாற்ற அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இத்தனை சூழ்நிலை கடந்து வந்திருக்கிறேன்ப்பா. அழுகையின் பள்ளத்தாக்கு, அழுகை என்கிற சூழ்நிலை, கண்ணீர் என்கிற போராட்டம்,
வாழ்க்கையில வியாதி வியாதி வாதி, நான் பார்க்காத மருத்துவர்கள் இல்ல, அழுது கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் சாமுவேலை பார்த்து கேட்கறது போல என்னை உங்களை பார்த்து கேட்கிறார். ஏமா கலங்கிட்டு இருக்கிற? கலங்காத, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நிச்சயமாக அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களையும் வருகிற மாதத்தில் இந்த நாட்களில் கர்த்தர் திறந்து கொடுப்பார். உங்கள் துக்க நாட்களை மாற்றுவார், உங்கள் கவலைகளை மாற்றி யோபுவை ஆசீர்வதித்தது போல, யோபுடைய சிறையிருப்பை மாற்றினது போல உங்கள் சிறையிருப்பை மாற்ற அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவராக இருக்கிறார். நம்ம சத்தமா சொல்லுவோமா? நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். சத்தமா, நாம் ஆராதிக்கும் தேவன் விடுவிக்க வல்ல. கரங்களை தட்டி பாடுவோமா? நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். எரிகின்ற அக்கினிக்கும் எரிகின்ற அக்கினிக்கும் சத்தமா விடுவிக்க வல்ல. எல்லாரும் கரங்களை தட்டி விடுவிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க வல்ல. இடைவிடாமல் இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயம். பின்னாடி இருக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல சத்தமா ஆராதிப்போம். வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் நல்லவர், விடுவிக்க. அப்படி எழுப்பி நின்று பாடுவோமா? எழுப்பி நின்று நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கிறவர், நம்மை காக்கிறவர். தூதரை அனுப்பிடு. அக்கினி ஜுவாலை நம்மை, அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடும். சத்தமா கரங்களை தட்டி நம்மை தூதரை அனுப்பிடுவா, தூதரை அனுப்பிடு. தாங்கியை நடத்திடுவா, தாங்கியை நடத்தி. கரங்களை தட்டி பாடுங்க. இடைவிடாமல் ஆராதிப்போம். நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க. நிரப்புங்கப்பா. இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இந்த காலை நேரத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால நல்ல கரங்களை தட்டி தேவ பிள்ளைகள் ஆவியில நிரம்பி பாடுவோமா? பின்னாடி இருக்கிற எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. ஆவியானவரே உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவரே நன்றி அப்பா. இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயம். சத்தமா இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில். இன்னும் பலத்தோடு சொல்லுங்க. இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் தீமைகள் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், வியாகுலங்கள் மாறட்டும். நல்ல கண்களை மூடி கரங்களை தட்டி சொல்லுங்க. ஆவியானவரே, இந்த காலை நேரத்துல எனக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற வியாதிகள், எனக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற கட்டுகள், எனக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற பில்லி சூனிய ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால உடைத்து போடுகிற. நல்ல கரங்களை தட்டி துதிங்க, நல்ல கரங்களை தட்டி துதிங்க. துதிக்க 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 தேவ மகிமை நிரப்பி கொண்டிருக்கிறது. துதிக்க 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 அந்த பரலோக வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பின்னாடி நின்று கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் நல்ல உற்சாகமா வாய்களை திறந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். நன்றி ஆவியானவரே, இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடா. Thank you Jesus, we worship you Lord. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்கவர். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எல்லாரும் கண்களை மூடி இருக்க, யாரு கண்களை திறந்து பார்க்க கூடாது. ஐயா, இந்த காலை நேரத்தில் நான் இதே சூழ்நிலையில, இதே நெருக்கத்தின் அனுபவத்தில் நான் கடந்து வந்திருக்கிறேன். என்னை பார்த்து யாராவது இந்த வார்த்தையை கேட்க மாட்டாங்களா?
ஏன் நீ இவ்வளவு நாள் கவலைப்பட்டுட்டு இருக்கிற? ஏன் நீ இவ்வளவு தூரம் நெருக்கப்பட்டு இருக்கிற? இந்த வியாதி நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ? இந்த நெருக்கத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ? நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறாரே. ஆண்டவர் என்னோடு கூட பேசினார் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் மாத்திரம் வெட்கப்படாம கரங்களை மேல உயர்த்துங்க. உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவர் என்னோடு கூட பேசினார் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் உங்க வலது கரங்களை மேல உயர்த்துங்கம்மா. தேங்க்யூ ஜீசஸ். சில கரங்களை பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நெருக்கங்களை மாற்றுகிற உங்களை பார்த்து கேட்கிற ஒரு வார்த்தை, why you are weeping? எதனால அழுது கொண்டிருக்கிறாய்? கவலைப்படாதம்மா, கவலைப்படாதீர்கள் அம்மா. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயமாய் ஒரு முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போவதில்லை. சிலர் கண்ணீரோடு இருக்கிறதை பார்க்கிறேன். சில தேவ பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிறதை பார்க்கிறேன். உங்கள் நம்பிக்கை வீணாக போவதில்லை. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவை கொண்டு வருவார், ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி மேல உயர்த்தி, நம்புவே இயேசுவை நம்புவே. நம்ம எல்லாரும் கரங்களை மட்டும் மேல உயர்த்தி சொல்றீங்களா? வாய்களை திறந்து நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. அன்பின் பரலோக நல்ல தகப்பனே, இந்த சபையை உம்முடைய கரங்களை கொடுக்கிறோம். கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய கரங்கள் நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா. பலவிதமான வேதனைகளோடு, துயரங்களோடு, நெருக்கங்களோடு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் பிறக்காதா? என்னுடைய வாழ்க்கையில் இந்த துக்க நாட்கள் மாறாதா? இந்த சூழ்நிலைகள் என்னை விட்டு அகன்று போகாதா என்று கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறேன். வாழ்க்கையில் வருகிற வேதனைகள், நெருக்கங்கள், போராட்டங்களை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உடைத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். தீமையை கண்ட நாட்கள் மாறட்டும், பிரச்சனைகளை கண்ட நாட்கள் மாறட்டும் அப்பா. இனி அவர்கள் காண்கிற நாட்களில் ஒரு விடுதலையின் நாட்களை பார்க்க, ஒரு மனமகிழ்ச்சியின் நாட்களை பார்க்க, ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்ள தேவ ஆவியானவர் அருளும்படியாக ஜெபிக்கிறேன். சபையை ஆசீர்வதியும். ஊழியம் செய்கிற குருவானவர்களுடைய கரங்களை தருகிறேன். தேவ கிருபை, தேவ பிரசன்னம் அவர்களை நடத்தட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. இந்த கமிட்டி மெம்பர்ஸை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரை சபையில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த வேலைகளை உம்முடைய கரங்களை தருகிறோம். ஏற்ற நேரத்தில் எல்லா காரியங்களும் நேர்த்தியாய் நடைபெற தேவ ஆவியானவர் கிருபை செய்யும் அப்பா. இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர் என்கிற விசுவாசத்தோடு நாங்கள் கடந்து செல்லுகிறோம். நீர் எங்களை ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய கரங்களை எங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே.